Hi friends, welcome back to Hasi fashion. இந்த வீடியோல ஒரு வயசுல இருந்து 1.5 வயசு குழந்தைகளுக்கு போடக்கூடிய சம்மர் டைம்ல போடக்கூடிய காட்டன் யோக் பேபி ஃப்ராக் நாம எப்படி ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நாம குழந்தைகளுக்கு ஸ்டிட்ச் பண்ணி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த யோக் பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாமா? முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நாம இது நெக்குள்ள கிளாத், இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 12 inches இருக்கு. அடுத்தது இதோட விட்த் எவ்வளோ இருக்குன்னா 24 inches இருக்கு. இது வந்து சிங்கிள் பீஸாக தான் இருக்கு. இதை நான் இனி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதை இன்னும் ரெண்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்தது குறுக்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி ஆயிரும். இதுல வந்து பாருங்க, இந்த பக்கம் 2 ஃபோல்டடா இருக்கு, இந்த பக்கம் சிங்கிள் ஃபோல்டா இருக்கு. இதுல இந்த கார்னர்ல இருந்து நாம ஒரு 2.5 inches மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த சைட்லயும் 2.5 inches மார்க் பண்ணணும். தென் சென்டர்லயும் நம்ம வந்து 2.5 inches மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இதை ஒரு சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணிக்கணும். அடுத்தது இந்த எண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கணும். சென்டர்லயும் 3 inches மார்க் பண்ணிக்கணும். இந்த கார்னர்லயும் 3 inches மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இதை டிரா பண்ணிக்கணும். அப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இனி நாம இத கட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இத விரிச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இந்த கார்னர் லைட்டா நல்லா என்ன பண்ணிக்கணும், நல்லா ரப் பண்ணி விட்டுக்கணும். அப்ப நமக்கு அந்த கார்னர் கிளியரா தெரியும். அதுக்காக இந்த மாதிரி இதுல வந்து 2 pieces இருக்கும். ஃபுல் சர்க்கிள்ல நமக்கு வந்து நெக் பீஸ் வந்து கிடைக்கும். இதுல 2 பீஸ் இருக்கு. 2 பீஸும் நமக்கு தேவைப்படும். அடுத்தது பாடி பீஸ் எடுக்கணும். இந்த பாடி பீஸ் வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம இதோட லென்த் பார்க்கலாம். லென்த் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 18 inches இருக்கு. அதே மாதிரி விட்த் எவ்வளவு இருக்குன்னா 24 inches இருக்கு. இது வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ண பிறகு உள்ள மெஷர்மெண்ட்ஸ். அடுத்தது இத இன்னும் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்குக்கு 1.5 inch மார்க் பண்றோம். இதை வந்து நல்லா டிரா பண்ணிக்கணும். அடுத்தது ஆம்கோலுக்கு மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஓப்பன் சைட்ல 2 inch மார்க் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ஆம்கோல் கிடைக்கும். ஸோ ஆம்கோலுக்கு 2 inch போதும். இதையும் அந்த மாதிரி கர்வா நம்ம வந்து டிரா பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஆம்கோல் சைட்ல இருந்து நெக் சைடையும் கனெக்ட் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கணும். இதை இனி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கிடைக்கும். இதை நாம இனி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் லென்த்துக்கும் 2 பீஸா இருக்கும். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுமா இருக்கும். இவ்வளவுதான் நம்ம துணி கட் பண்ண வேண்டியது. நாம ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கூடிய அந்த நெக் சர்க்கிள வந்து இந்த மாதிரி 4 கார்னர்லயும் லைன் போட்டு டிரா பண்ணிட்டு கரெக்டா ரெண்டையும் எடுத்து வச்சு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் நம்ம வந்து சுத்தி ஸ்டிச் போட்டுக்கணும். இனி இத ஒரு கார்னர்ல நம்ம லைன் போட்டுக்கிறதுக்கு நேரா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு இந்த பின்னெல்லாம் கலந்து எடுத்துடலாம். பின் வந்து நம்ம வந்து சர்க்கிள் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். இனி இத பக்கம் மாத்தி எடுத்துக்கணும்.
அப்ப நமக்கு பிசுறு எதுவுமே இல்லாம நீட்டா இந்த சர்க்கிள் வந்து கிடைக்கும். அடுத்து இதை நாம ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பிசுறு வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ச் சேர்த்து வச்சு கரெக்டா அந்த பார்டர்ல அந்த எண்டுல ஒரு அடி அடிச்சுக்கணும். அடுத்தது பக்கம் திருப்பி விட்டு திரும்பியும் ஒரு அடி அடிச்சுக்கணும். அப்ப நமக்கு பிசுறு எதுவுமே வெளியே வராம கரெக்டா பர்ஃபெக்டா ஃபினிஷிங்கா இருக்கும். இனி இதுலயும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்க எவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்குன்னு. அடுத்து நம்ம இந்த ஆர்ம் கோல் இதை வந்து என்ன பண்ணா 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கணும். 4 கார்னர்ல இருக்கக்கூடிய ஆர்ம் கோலையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். பாத்தீங்களா இந்த மாதிரி 4 சைடும் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம நெக் சைட்ல ஒரு ஸ்டிச் மட்டும் மடக்கி எதுவும் வைக்காம கேதரிங்காக ஒரு ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கணும். கேதரிங் பண்ண போறோம். அதாவது இதுல வந்து நம்ம ஃபிளீட் சின்ன சின்ன ஃபிளீட்டா எடுத்து கூட வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுல ஒரு நூலை மட்டும் பிடிச்சி நம்ம இந்த மாதிரி இழுக்கும் போது அதுல வந்து சுருக்கு சுருக்கா வரும். அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்ப நான் இதுல வந்து கேதரிங் பண்றேன். இல்லைன்னா நீங்க வந்து இதுல சின்ன சின்னதா ப்ளீட் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் நம்ம கேதரிங் பண்ணி எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல உள்ளது. இதே மாதிரி பேக் சைட்லயும் இந்த மாதிரி நம்ம கேதரிங் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கேதரிங் பண்ணதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்னா நம்மளோட நெக் கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோல அதுல இந்த மாதிரி குவார்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுல இருந்து நாம ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். எதுக்குன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த பாடி பீஸ் வந்து சுத்தி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ 2 சைடும் கரெக்டா அந்த குவார்டர் பாயிண்ட்ல இருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைட்லயும் பேக் சைட்லயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அந்த குவார்டர் பாயிண்ட வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி வச்சு அந்த 4 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம நெக்கை வந்து பாடி பீஸ்க்கு மேல வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பக்கமும் நாம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இப்ப நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நாம சைடு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு 2 ஆர்ம் கோலையும் கரெக்டா ஜாயின் பண்ணி வச்சு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து விட்டு வந்து ஒரு லைன் கரெக்டா ஸ்டிச் போட்டுக்கணும். 2 பக்கமும் இதே மாதிரி நாம ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ஃபுல்லா ஜாயின் ஆகி கிடைக்கும். பாருங்க 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்தது இந்த எண்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா இதுல வந்து பிரில் வைக்கணும், பிரில் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் ஃபுல் லென்த்துக்கும் ஃபுல் சர்க்கிள்க்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சா நம்மளோட யோக் பேபி ஃப்ராக் வந்து சூப்பரா ரெடி ஆகிரும். ஃபுல் லென்த்துக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க, நம்மளோட யோக் பேபி ஃப்ராக் வந்து ரெடி ஆகியாச்சு. இது வந்து 1.5 வயசு குழந்தைக்கெல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப லுக்காவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யோக் பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.